இந்த மார்ச் மாதத்தில் உங்க குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற ஜாதிகளுக்கு நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். இந்த மாதத்துல எல்லாமே ஒரு நிறைவுக்கு வரப்போகிறது, ஒரு எக்ஸலன்ஸுக்கு வரப்போகிறது. இதுவரையும் இருந்த அறக்குறை அல்ல, காலல்ல முக்கால் அல்ல, முழுமையை காண்பீர்கள். நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் எழுச்சியை காண்பீர்கள். இந்த மந்த் ஆஃப் மார்ச் 2019 உங்க குடும்பங்களை மெட்டீரியலா, பொருளாதாரத்துல, செல்வத்துல, கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த மாதத்தில் எழும்பி பிரகாசிக்கிற மாதத்தில் உங்க குடும்பத்தினுடைய மங்களத்தை கற்ப கனிகள் எழும்புவார்கள். குடும்பம் மீண்டும் பிரகாசிக்கும், குடும்ப உறவுகள் மீண்டும் இனிக்கும், உங்க குடும்பம் மீண்டும் நல்லா ஆயிரும். இனி இந்த குடும்பம் நிலைக்குமா என்று சொன்ன இடத்தில் மீண்டும் அந்த குடும்பத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார் என்று spiritually arising. செத்து போன ஜெப வாழ்க்கை இந்த மாதத்தில் மீண்டும் பிரகாசிக்கட்டும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், the book of Isaiah 60, ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதி. முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Isaiah 60 verses 1 through 3. நீங்க உங்க பைபிள்ல பார்க்கலாம். Arise, shine, for the light is come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துச்சு. பக்க சொன்ன லைட்டு தான் வந்துச்சு இல்லை, இனி ஏன் உட்காந்துருக்க? எழுந்து ஓடு இந்த மாதத்தில். And the glory of the Lord is risen upon thee, for behold the darkness shall cover the earth, and gross darkness the people, but the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee, and the Gentiles shall come to thy light, and kings to the brightness of thy rising. நீ எழும்பணும், நீ பிரகாசிக்கணும். உன் எழுச்சிக்கு தான் ராஜாக்கள் வராங்களா. உன் அமர்வதற்கு வருவார் என்று சொல்லவில்லை, நீ தூங்கினால் வருவார் என்று சொல்லவில்லை, நீ இளைப்பாறினால் வருவார் என்று சொல்லவில்லை, நீ ஏனோ தானோன்னு இருந்தா வருவார்கள் என்று சொல்லவில்லை. நீ எழுந்தாள், நீ பிரகாசித்தாள், நீ ஒரு உயரம் வந்தாள், அப்பொழுது ராஜாக்கள் உன் அண்டை நடந்து வருவார்கள். இப்படி அழகான வார்த்தை இது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. முதல்ல அதுக்கு அடுத்த வசனம், காரிருள் பூமியை மூடும் அப்படின்னு வாசிக்கிறோம். உங்களுக்கு இருள் என்றாலே நான் யாரை சொல்லுகிறேன்? சாத்தானை சொல்லுகிறேன். அவன் இருளுக்கு தகப்பன். ஆமென். He is called the king of darkness. சாத்தானை சார்ந்தது எல்லாமே இருளுக்குரியது. அவனுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனா ஒருத்தர் தான் இந்த பூமியில் வெளிச்சத்துக்குரியவர். அவரே சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். I am the light of the world. வெளிச்சமாயிருக்கிறேன். என் அண்டை வருகிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். ஸோ மீட்கப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க யாருமே இனி எழுந்து பிரகாசிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா எழும்பி பிரகாசி, காரணம் உன் ஒளி. அவர் வந்துட்டார் அவங்க கிட்ட. ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? அவர் யாருங்க? உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். He is the light of the world. அவர் வெளிச்சமா இருக்கிறார். அப்ப வெளிச்சம் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா நீங்க எழுந்துதான் பிரகாசிக்க வேண்டுமே தவிர நீங்கள் அமர்ந்திடக்கூடாது. இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தமாய் அதை பேசுவதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு கமாண்ட், ஒரு டிக்ரி கொடுக்கிறேன். இந்த மாதத்துல நீங்க எழுந்து செயல்படணும். சிலதெல்லாம் போய் கையை வைக்கணும், சிலதெல்லாம் விசுவாசத்தோடு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோ எனக்கு அவர் வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென். மலாக்கி சொல்லுகிறது, அவர் நீதியின் சூரியன், அவர் சிறகுகள் ஆரோக்கியத்தில் என்னை மறைக்கிறார். அப்ப என் ஆண்டவர் நீதியின் சூரியனாயிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தின் கீழ் நான் வரும்போது நாம் பிரகாசிக்காம இருக்கவே
முடியாது. ஊழியமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஒரு கடையா இருக்கட்டும், ஒரு வியாபாரமா இருக்கட்டும், அவர் வந்துட்டார், அவர் ஒளியா இருக்கிறார், அவர் வெளிச்சம் என்றால் வேற வழி இல்லை, நான் பிரகாசித்தே தீருவேன். ஆமென். இன்னைக்கு அவர் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம், நீங்கள் மறைவாய் இருக்க முடியாது என்று சொன்னாரே. இந்த மாதத்தில் நீங்க யாருமே மறைந்தும் ஒளிந்தும் இருளில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. உங்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஆமென். இருளின் தெய்வம் சாத்தான், எங்கள் தேவன் வெளிச்சத்தின் தெய்வம். ஆமென். அவர் உங்களை ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தின் 6-7 வசனம் சொல்லுகிறது, I the Lord have called thee in righteousness. உங்களை நீதியில் நான் அழைத்திருக்கிறேன். நான் உங்கள் கையை பிடித்து உங்களுக்கு சொல்வது, உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு நான் உடன்படிக்கை தருவேன், இந்த ஜாதிகளுக்கு நான் உங்களை வெளிச்சமாக வைப்பேன். வலது கை உயர்த்துகிற உங்களை பார்த்து இந்த மார்ச் மாதத்தில் சொல்ல விரும்புகிறேன், இந்த மார்ச் மாதத்தில் உங்க குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற ஜாதிகளுக்கு நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதம் பிரகாசிக்கிற மாதம், இந்த மாதம் வெளிச்சத்தின் மாதம், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அதுக்கப்புறம் சொல்றார், to open the blind eyes and to bring out the prisoners from the prison and them that sit in darkness out of the prison house. கர்த்தர் கைப்பிடித்து உன்னை பாதுகாத்து உடன்படிக்கை செய்தவர், உன்னை ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் மட்டுமல்ல, நீ இருக்கிற இருளின் சிறையிலிருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் என்று இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாய் நான் உங்களை பார்த்து அறிவிக்கிறேன். விசுவாசமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? இதுவரைக்கும் இந்த சிறையின் இருளில் நீங்கள் இருந்து இதற்கு மேல முன்னேற்றம் இல்லைன்னு தத்தளிச்சீங்களோ, அந்த இருளின் சிறையிலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து உங்களை பிரகாசிக்க செய்யும் ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எழும்பலனா நீங்க வெற்றியை காண மாட்டீர்கள். கர்த்தர் உன்னை வெளிச்சத்திலும் பிரகாசத்திலும் இந்த மாதத்தில் நடத்துவார். இன்றே இரட்சண்ய நாள் என்று பவுல் சொன்னது போல, this is the day of salvation. I believe this is the month of arising. This is the month of excellence. This is the month you will go to great heights. ஆகையால் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆமென். இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல உயரங்களை காண வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் நீங்கி போயிடணும். சாம்பல சிங்காரமா மாத்தணும். துக்கத்தை சந்தோஷமா மாத்தணும். சத்துருக்கள் சிரிக்கிறார்களா? அவன் சிரிக்க சிரிக்க அந்த இருளில் இருக்காத. எழுந்து கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய். அரணான பட்டணங்களை பிடித்தெடுப்பீர்கள். மோவாபின் மேல நீங்க நடந்து போவீர்கள். பிலிஸ்தியாவின் மேல நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள். சக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளப்பீர்கள். நல்ல வீடுகளை கட்டுவீர்கள். தகப்பனாய் சொல்லுகிறேன், இந்த மாதத்துல கையிட்டு என்ன செய்கிறீங்களோ அத்தனையும் பிரகாசிப்பதா. ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதன் மேல தெய்வீக பிரகாசங்கள் இருக்கட்டும். பிறர் உற்று பார்க்கும் மகத்துவம் உங்கள் செயல்கள் மேல் இருப்பதாக. கர்த்தர் பெரியவர். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஜாயரஸ் வீட்டுக்கு போகிறார். எல்லாம் சுத்தி இன்னும் ஓன ஒப்பாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு சில ஒப்பாரிகளை பிடிக்காது. அதனால அவர் சொன்னாரு, இந்த ஒப்பாரிகள் இருக்கிற வரைக்கும் நான் இங்க செயல்பட இயலாது, எல்லாரும் வெளியே போக சொன்னாரு. இந்த மாதிரி இந்த ஒப்பாரிங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் வந்துருங்களேன். பரிதாபம் பாடிக்கிட்டு ஏன் இந்த சொல்ல பாஸ்டர், கமான், அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கதவு பூட்டிட்டு இயேசு அவளுடைய கையை பிடித்து சொன்னால், தலிதா கூமி, எழுந்திரு என்று சொன்னார். ஒரே வார்த்தையில் மரித்தார்கள் என்று சொன்ன பெண்ணை, ஜயரசின் மகளை கர்த்தர் எழுப்பியது போல வலது கை உயர்த்துற உங்களை பார்த்து மார்ச் 2019 இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் சரீர பிரகாரமாய் எங்கெல்லாம் வீழ்ச்சிகளை கண்டீர்களோ அங்கே நீங்கள் எழும்ப போகிறீர்கள். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். I decree, I declare in the name of Jesus, physically you will arise. இப்படி நான் அறிக்கை செஞ்ச நீங்க ஆமீன் சொல்லணும். இந்த மாதத்துல ஒரு சரீர எழுச்சி ஏற்படுவதாக. தூங்கி தொலைஞ்சவும் சரத்தை கர்த்தர் உற்சாகம் உள்ள ஒரு சரீரமாய் கர்த்தர் மாற்றட்டும். அதே வார்த்தை நானும் சொல்லட்டுமா? தலிதா கூமி, எழுந்திரு. 12 hours தூங்கிட்டு எழுந்து திரும்ப 4 hours தூங்குறிய, நியாயமா அது? ஆமீன் சொல்ல மாட்டீங்க. You got to arise physically.
ஆமென். நீங்க பிரகாசிக்கணும். எதுவுமே இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்க ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல வெடிப்பு ஏற்படும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம். 12 hour வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க, இன்னும் களைப்பையில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமே. அந்த மாதிரி ஒரு சரீர எழுச்சி, ஒரு ஆரோக்கியம். அந்த தலையை கொஞ்சம் கையை கொஞ்சம் தலை மேல வைக்க மாட்டீங்களா? உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் செத்து போகிற சரீரத்தை, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற இந்த சரீரத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. Let there be a physical arising, ஒரு சரீர ஆரோக்கிய எழுச்சி ஏற்படுவதாக. இவ கையை நல்லா தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. 3 முறை சொல்வேன், சிலர் அதுக்கு ஆமீன் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், மென்டலி கர்த்தர் உங்களை அரைஸ் பண்ணுவாராக. சிந்தனையின் பிரகாசம் இருப்பதாக. +2 10th ஸ்டாண்டர்ட் காலேஜ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் மென்டல் அரைசிங் ஏற்படுவதாக. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மரித்து போகிறான். மனைவி பிள்ளைகளை கடனாளிகள் வந்து சிறைப்பிடிப்பதற்கு அகோரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஓடி தீர்க்கதரிசி அண்டை போகிறாள் பெத்தேலின் ஸ்திரீ விதவை. அவர் கேட்கிறார்கள், வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டார். கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு என்று சொன்னார். கர்த்தர் பாத்திரங்களை வாங்கி ஊற்ற சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், ஒரே ராத்திரியில் மொத்த கடன்களையும் கொடுத்து முடித்து ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையால, அனுகிரகத்தால ஆண்டவர் அந்த பெண்மணியின் கடன்களை ஒழித்து பொருளாதாரத்தில் உயர்த்தி, நான் சொல்வது வழக்கம், ஒரே ராத்திரியில ஒலிவு எண்ணெய் ஹோல்சேல் வியாபாரியாய் கர்த்தர் உயர்த்தியது போல இந்த மாதத்தில் பல பொருளாதாரத்தின் நெருக்கடிகளில் அல்லது இந்த அளவை தாண்ட முடியாமல் பொருளாதாரத்தில் தத்தளிக்கிற நிறைய பேரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் எழுச்சியை காண்பீர்கள். மெட்டீரியலா ஒரு அரைசிங் உங்களுக்கு கர்த்தர் தருவார். உங்கள் கடன்கள் ஒளிந்து போகும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நீ நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். ஊழியங்களுக்கு வாரி இறைப்பீர்கள். உங்கள் களஞ்சியங்கள் இனி குறைவை காணாது. நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க விசுவாசமா ஒரு ஆமீன் சொல்லிடணும். இந்த மந்த் ஆஃப் மார்ச் 2019 உங்க குடும்பங்களை மெட்டீரியலா, பொருளாதாரத்துல, செல்வத்துல, கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இனி ஒரு நாளும் பொருளாதார வீழ்ச்சி இல்லாத உயரங்களில் கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டுவீங்களா? இப்படி சொல்ல போறேன். ஆமென். ரெடியா? கடனில் இருக்கிறவர்களுக்காய் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்லுகிறேன், கடனை விட்டு வெளியே வா, எழும்பி பிரகாசி, கம் அவுட் ஆஃப் டெட். கையை இதுவரையும் தட்டாத மாதிரி தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. பல டெக்கேட்ஸ், பல வருஷங்கள் கல்யாணமாயும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு நிறைவில்லாமல், அதுக்கு ஒரு கற்பக்கணி இல்லாமல், வேலைக்காரி பொம்பளையா தான் இனி சந்ததியா வச்சுக்கணும் என்ற நிலை வந்த போதிலும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் மீண்டும் சாராவின் கற்பத்தை ஆசீர்வதித்து, கத்திருந்தும் கர்த்தர் கொடுத்த கற்பக்கணி ஈசாக்கை கொடுத்தது போல குடும்ப வாழ்க்கையில் எங்கெல்லாம் மரணங்கள் ஏற்பட்டிருக்கோ இருக்கீங்களா? எங்கெல்லாம் குடும்பத்தில் புருஷன் மனைவி என்ற பங்கில், கற்ப கனி என்ற பங்கில் வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கோ, எந்த குடும்பத்தில் எல்லாம் இன்னும் மங்களம் செழிக்காமல் தடைப்பட்டிருக்கோ, இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் ஜெபிக்கிறேன். காலங்கள் கடந்தாலும் தேவன் எழுந்தருளி வரப்போகிறார். இந்த வார்த்தைக்கு நீங்க ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தில் எழும்பி பிரகாசிக்கிற மாதத்தில் உங்க குடும்பத்தினுடைய மங்களத்தை, கற்ப கனிகள் எழும்புவார்கள். குடும்பம் மீண்டும் பிரகாசிக்கும். குடும்ப உறவுகள் மீண்டும் இனிக்கும். உங்க குடும்பம் மீண்டும் நல்ல ஆயிரும். இனி இந்த குடும்பம் நிலைக்குமா என்று சொன்ன இடத்தில் மீண்டும் அந்த குடும்பத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார் என்று இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற மாதம். எபேசியர் 2 சொல்லுகிறது, அவர் உங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவருடனே கூட அமர செய்வாராம். He will quicken you. He will make you arise and he will make you to sit with him in high places. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு வரணும், ஏதோ ஒரு கடமைக்கு சர்ச்சுக்கு வந்து அடி அந்த கை தட்டுறது கூட பான்ஸ் பவுடர் தட்டுற மாதிரி தட்டிட்டு
அப்படி ஓரமா வந்து போற நிறைய பேருக்கு இந்த மாதம் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி. உங்க ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்து அரைஸ் பண்ணி உன்னதங்களில் அவருடனே கூட அமர வைக்கிற ஒரு உற்சாக ஆவியை கர்த்தர் இந்த மாதம் கட்டளையிடுவாராக. ஸ்பிரிச்சுவலி அரைசிங். செத்து போன ஜெப வாழ்க்கை இந்த மாதத்தில் மீண்டும் பிரகாசிக்கட்டும். அந்த பைபிளை ஓரம் கட்டினதை இன்னிலிருந்து ரெகுலரா படிக்கிற ஒரு ஆவிக்குரிய எழுச்சி, ஜெப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஆராதனையில் ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் வருவதாக. வேலைக்கு நீ சொன்ன வார்த்தையை நாங்க கொஞ்சம் பிட்டு பகுத்து ரேமா வார்த்தைகளை எங்க பிள்ளைகளை பார்த்து டிக்ரி பண்ணியிருக்கோம், ஆணையிட்டு இருக்கோம், தீர்க்க தரிசனம் போல உரைத்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த அடுத்த 31 நாட்களும் கரம் இருக்கணும். ஒருத்தர் கூட இறங்கிடக்கூடாது. யாரும் சாம்பல் உட்கார்ந்துடக்கூடாது. சோர்வின் ஆவிகள் உடைந்து போகும். தெய்வீக மகத்துவங்கள் எங்க பிள்ளைகள் காணட்டும். உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. உட்கார்ந்தவர்கள் எழும்பட்டும், எழுந்தவர்கள் நடக்கட்டும், நடக்கிறவர்கள் ஓடட்டும், நல்ல உயரங்களை காணட்டும். வாழல்ல தலையாக, கீழல்ல மேலாக எங்க பிள்ளைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் காருண்யம், காருண்யம், தயவு, தயவு, தயவு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு என்று நன்றி சொல்லி பாட உயர்வுகளிலேயே நடத்துங்க. நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் போராட்டம் உண்டோ அங்க வெற்றியை கொடுங்க. எங்கெல்லாம் சத்துருக்கள் உண்டோ ஜெயிக்கும் ஞானத்தை கொடுங்க. எங்கெல்லாம் சவால்களை எதிர்த்து நிக்கிறதோ தாண்டி போகும் மான் கால்களை கொடுங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கன்னு வேண்டுகிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய மகத்துவம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. God bless you and have a blessed March 2019. Amen. நாம் எல்லாரும் செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்லுவோம், நாம் முன் செல்லுவோம், நாம் இயேசு நிற்கிறார். முன் செல்லுவோம், நாம் இயேசு நிற்கிறார். மொசக்கட்ட செடியின் அலையும் மோசை இன்னும் ஒளிப்பதால் முன் செல்லுவோம். மொசக்கட்ட செடியின் அலையும் மோசை இன்னும் ஒளிப்பதால் முன் செல்லுவோம். முன்னே செல்வோம், நாம் எல்லாரும் முன் செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்லுவோம், நாம் முன் செல்லுவோம், நாம் இயேசுவுடனே முன் செல்லுவோம், நாம்